Previously on Unnoticed. நம்ம ஊரில் மழைலாம் பேஞ்சு தண்ணி தேங்கி நிற்கும் போது அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூச்சி அசால்ட்டாக தண்ணியில் நடந்து போகிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், பூச்சி தண்ணியில் நடந்து போகிறது என்னோட ஆச்சரியம், பூச்சியோட வெயிட்டே கம்மி, அது தண்ணியில் நடக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா அதே வெயிட் உள்ள மற்ற பூச்சிகளால் தண்ணியில் நடந்து போக முடியாது. அவ்வளோ ஏங்க, இந்த பூச்சியாலே தண்ணியில் நடந்து போக முடியல. ஏன் அந்த பூச்சி மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல், அந்த பூச்சியால் மட்டும் எப்படி தண்ணியில் அசால்ட்டாக நடந்து போக முடியுது அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ Unnoticed. ஸோ மழை காலத்தில் இப்படி தண்ணி மேலே நடக்கிற இந்த பூச்சிக்கு பேர் தான் வந்து வாட்டர் ஸ்ட்ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த பூச்சி தண்ணி மேலே நடக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒன்றுத்துக்கு பேர் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்றதை இந்த காயின் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த காயின் மேலே நம்ம வாட்டரை ட்ராப்பாக விட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி உடனே இந்த காயினை விட்டு வெளியே போகாது. அதுக்கு பதிலாக இந்த தண்ணி காயினுக்கு மேலேயே தேங்கி நிற்கிறத பார்க்கலாம். ஒரு அளவுக்கு மேலே காயினுக்கு மேலே இருக்கிற தண்ணி காயினை விட பெருசாக தெரியும். ஆனால் இந்த தண்ணி காயினை விட்டு வெளியே வராது. நம்ம எப்போ அதிகமாக தண்ணி சேர்க்குறோமோ அப்போ இந்த தண்ணி இந்த காயினை விட்டு வெளியே விழும். இந்த காயின் மேலே தண்ணி இப்படி பபுள் மாதிரி கீழே விடாமல் நிற்கிறதுக்கு காரணம் இந்த தண்ணியில் இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இங்கே நம்ம இந்த காயின் மேலே தண்ணியை ட்ராப்பாக விடும்போது இந்த காயினில் இருக்கிற இந்த சின்ன ரிங் தண்ணியை வெளியே போகாமல் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற தண்ணி இந்த ரிங்கை தாண்டினாலும் தண்ணி கீழே விடாமல் ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும். பொதுவாக தண்ணிக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாலிகூல்ஸும் அதை சுற்றி இருக்கிற மற்ற மாலிகூல்ஸை டைட்டாக பிடிச்சி இழுக்கும். இதுவே மேலே இருக்கிற மாலிகூல்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழேயும் சைட்லேயும் மட்டும்தான் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால கீழே இருக்கிற மாலிகூல்ஸ் சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகூல்ஸை கீழே இழுக்கும். இதை தடுக்கிறதுக்காக சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் சைடில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸை இன்னும் டைட்டாக பிடிச்சி இழுக்கும். இந்த காயின் மேலே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் இப்படி ஒன்றா பிடிச்சி இழுக்கிறதுனால தான் தண்ணி கீழே விழாமல் இருக்குது. இப்படி வாட்டரோட சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகூல்ஸோட ஃபோர்ஸ் உள்ளே இருக்கிறத விட மேலே அதிகமாக இருக்கிறதுனால தான் ஏதாச்சும் சின்ன பொருள் தண்ணியில் விழுந்தால் அது தண்ணியில் முழுகாமல் மிதக்குது. அதுவே கொஞ்சம் பெரிய பொருளாக போட்டால் அது இந்த ஃபோர்ஸை பிரேக் பண்ணி முழுகிடுது. அதாவது இப்போது 10 பேர் லைனாக கையை பிடிச்சி நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம கம்மியான ஃபோர்ஸால் ஒருத்தவங்கள தள்ளினா அவங்க கீழே விட மாட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து தள்ளினா அவங்களோட பாண்டை பிரேக் பண்ணி ஒருத்தவங்கள தள்ளி விட்டுடலாம். அதே மாதிரி தான் இதுவும். இந்த வாட்டர் ஸ்ட்ரைடர் பூச்சி வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் ஆகாமல் பார்த்துக்கிறதுனால தான் இந்த பூச்சியால் ஈஸியாக தண்ணியில் நடந்து போக முடியுது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சியோட இடையில இருக்கிற மற்ற பூச்சியால் தண்ணியில் நடந்து போக முடியாது. ஆச்சரியமா இருக்கா? அது ஏன்னா அதுதான் வந்து ரெண்டாவது ரீசன். வாங்க பார்க்கலாம். இது காரணம் பூச்சியோட கால் சின்ன சின்ன மைக்ரோசீட்டாய் ஹேர்ஸ் அண்ட் அதுக்கு இடையில இருக்கிற நானோ குரூஸ் அப்படின்ற சின்ன சின்ன பள்ளங்கள் தான். இந்த ஹேர்ஸ் தான் தண்ணியை வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் காலில் படாமல் ரிப்பல் பண்ணுறதுனால வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸோட கால் தண்ணியில் ஒட்டாமல் இருக்குது. இந்த பூச்சியோட கால்கள் வந்து தண்ணியில் ஒட்டாமல் இருக்கிறதுனால இது தண்ணியோட சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து பிரேக் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சியோட கால்கள் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இந்த பூச்சியோட ஒட்டுமொத்த வெயிட் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகாமல் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சியோட வெயிட்டை விட 15 மடங்கு வெயிட்டை தண்ணியில் முழுகாமல் இந்த பூச்சினால தாக்கு பிடிக்க முடியும். இந்த வாட்டர் ஸ்ட்ரைடர் பூச்சி வந்து தண்ணியில் முழுகாமல் ட்ராவல் பண்ணுறதுனால இதால் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 6 ஃபீட் இருக்கிற ஒரு மனுஷன் 1 ஹவருக்கு 644 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அவ்வளோ ஸ்பீடாக இந்த பூச்சி வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். குட் மார்னிங் சார். சார், என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் வரப்போகுது. அதான் சாரி சார், முட்டாய் வாங்க காசு இல்லை, அதான் கை குத்துட்டு போகலான்னு வந்தேன். உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார். சூப்பர்ரா நல்லா பெரிய லெவல். சரியா? சரி சார், ஓகே சார், பாய் சார்.
ஏய் ராக்கி. ஹலோ ப்ரோ. வாவ் சூப்பர். ஆக்சுவலி ப்ரோ ஒரு வெப் சீரிஸ்ல ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறேன் ப்ரோ. ஏய் செம்மடா, செம்ம சூப்பரான விஷயம். அதுக்கு தான் உங்ககிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஏய் தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்று எடுத்துக்கோங்க ப்ரோ, எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகே ப்ரோ. பெரிய ஆள் வருடா. தேங்க்யூ. எஸ் சார், 100 crores டெஃபினட்டாக. ஏய் ராக்கி. ஒன் செகண்ட் சார். ஏ மேன், ஹவ் ஆர் யூ? ஒன்றும் இல்லைடா, அட்லியோட புது படம் ஷாருக் கான் ட்ராப் அவுட் ஆகிட்டாருன்னு என்ன தான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமாக போனேன்னா ஒரு ஞாபகம் வந்தது, அதான் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு போகலாம். ஒன் செகண்டா பாய். தேங்க்யூ சார். பூஜா கிட்டவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் இட்ஸ் ஃபார் யூடா. ஹேவ் இட். ஏன் சார் பூஜா கிட்ட பெரிய ஆள் ஆயிட்டான். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.